உதாரணத்துக்கு நமக்கு முன்னாடி இந்த ஒரு பேனா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பேனா ஒரு நல்ல பேனா வச்சுக்கோங்களேன். இது ஒரு விலை உயர்ந்த பேனாவே இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோ, கற்பனை பண்ணிக்கணும். இந்த பேனாவை என்னால் விரும்ப முடியும். என்ன பண்ண முடியும்? விரும்ப முடியும். என் இருதயை அதிகமாக நேசிக்கவும் என்ன பண்ண முடியும்? முடியும். ஆனால் என்னுடைய இருதயத்தால் இதை எடுக்க முடியாது. எத்தனை பேர் தெரியுது? புரிஞ்சுது? அது இல்லையா? உண்மையா இல்லைங்களா? என் இருதயத்தை விரும்பலாம், இதை நேசிக்கலாம், என்ன வேணா என்ன பண்ணலாம், கற்பனை திறனில் என்ன வேணா பண்ண முடியும், யோசிக்க முடியும். ஆனால் என் இருதயத்தால் இதை எடுக்க முடியாது. என்னுடைய இருதயத்துக்கு அந்த ஆற்றல் கிடையாது. அப்போ இதை எடுக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னா, என்னுடைய சரீரத்துக்கு, என்னுடைய கைக்கு தான் என்ன பண்ணுது. அதே போலதான் நம்முடைய மனித ஆவிக்கு தான் என்ன இருக்கு அப்படின்னா, தேவனை தொடர்பு கொள்ளவும், புரியுதுங்களா, அவரை தனக்குள்ள வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்முடைய ஆவிக்கு தான் இருக்கிறதுனால, இந்த ஆவியை தேவன் என்ன வந்து உயிர்ப்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய மரித்த ஆவியை என்ன பண்ண உயிர்ப்பிச்சு